1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அடித்த அந்தர்பல்ட்டிகளை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். என்னடா சமீபமா நீண்ட நாட்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களை பற்றி பேசுறதுல திரும்ப ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். நமக்கு அவர் மீது தனிப்பட்ட வன்மம் எதுவும் கிடையாது. நம்ம தனிப்பட்ட முறையில் அவரை பத்தி எதுவும் பேச வேண்டியதும் இல்லை. திமுக ஆட்சி காலத்துல அவர் நடந்து கொண்ட விதம் நமக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. அதனால அப்போ அவரை பத்தி பேசணும். சமீபமா சரி நம்ம வேணாம், இவரை பத்தி பேச வேண்டிய தேவையே இல்லை, இது இவரை பத்தி எதுக்கு பேசணும், அவர் என்ன பண்ணாலும் நம்ம கடந்து போனோம். ஆனால் அவரை நம்பின மக்களுக்கு எப்படி துரோகம் செய்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டும் காணாம அட என்ன வேணா நடக்கட்டும்பா, நம்மளுக்கு என்னவா நம்மன்னு போவோம் அப்படின்னு நம்மளால போக முடியல. அவரை நம்பி ஒரு இன மக்கள் இருக்கிறது, அவருக்காக வாக்கு செலுத்துறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணா நான் தான் வந்து நிப்பேன்றாரு. அவர் நின்னதை கொஞ்சம் பாக்குறீங்களா? டிமாண்ட் வைக்கலாம் போஸ்ட் பண்ணதுக்கு அனுமதி சொல்றேன். நான் டெக்னிக்கலா சப்போர்ட் பண்ண போது அர்த்தம் வந்து பொலிட்டிக்கலா இப்ப நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்க, அடக்கம் பண்ணதான் சரியா வரும். வேற என்ன? சரிங்கண்ணா, அடக்கம் பண்ணிட்டோம்னா திரும்ப ரீபோஸ்ட் மேடம் அதுல இருந்து ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ரீபோஸ்ட் பண்ணதுக்கான தேவையெல்லாம் இல்லைங்க. மயிலாடுதுறையில ஆணவ படுகொலை நடக்குது. வாழ வேண்டிய இளம் பிஞ்சுகள் தூக்கிட்டு தற்கொலை செய்துக்கிறாங்க. 2 பேர். அந்த 2 பேர்ல ஒருவர் வந்து தற்கொலை செய்துக்கிறோம். ஒருவர் அந்த பையனை வந்து மேலெல்லாம் காயம் இருக்கு. அடிச்சு தூக்கிலிடப்பட்டாரா இல்ல அடித்ததுக்கு அப்புறம் வந்து வலி தாங்காமல் இல்ல வந்து இதுக்கப்புறம் வாழ முடியாது நம்மளை பிரிச்சிருவாங்கன்ற எண்ணத்துல அவர் தற்கொலை செய்து கொண்டார்களா அப்படிங்கிறது தெரியல. இப்படி ஒரு மரணம் நடந்துருச்சு. அவர்களுக்காக நான் வந்து நிப்பம்பா, உங்களுக்கு ஏதாவது ஒன்னா நான் தான் வந்து நிப்பேன், உங்களுக்கு ஏதாவது ஒன்னா நான் தான் காப்பாத்துவேன், நீ திமுகவுல இருக்கலாம் அதிமுகவுல இருக்கலாம், உனக்கு எது நடந்தாலும் நான் தான் கூட வந்து நிக்கணும், உனக்கு முன்னாடி வந்து நிக்கிறது நானா தான் இருப்பேன் அப்படின்னு பேசின அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அங்க பேசுறாரு. அந்த பகுதி செயலாளர்கள்கிட்ட போன்ல பேசுற ஆடியோ அம்பலமாகி அதுல அவர் சொல்றாரு, இப்போ வந்து எதுவும் பண்ண முடியாது, நீங்க என்ன பண்ணணும்னா உடனடியா வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கன்னு சொல்றோம். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடம்பு வந்து தகனம் பண்ணுங்க. அரசுக்கு எதிராக நீங்கள் நிற்காதீர்கள். தாவேகாவிற்கு எந்தவித அப்பழுக்கும் வந்துவிடக்கூடாது, அவர்கள் மீது எந்த களங்கமும் வந்துவிடக்கூடாது, அரசுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டு விடக்கூடாது. நான் அதை தான் சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து உடனடியா அதை வந்து பண்ணுங்க அப்படின்றாரு. இதுல எந்த நீதி கிடைச்சிரும்? இப்ப அதான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் சொல்றாரு, ஆனா திரும்ப நமக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா தற்கொலைன்னு வந்திருக்கு பொண்ணுக்கு, பையனுக்கு இன்னும் எதுவும் வரல. இப்போ வந்து பையனுக்கு ஏதாவது வந்தா கூட நம்ம வந்து அடக்கம் பண்ணிட்டு திரும்ப வேணா ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கலாமானே அப்படின்னு அந்த பக்கம் சமாளிக்கிறார். ஏன்னா ரீபோஸ்ட்மார்ட்டம்னா இப்ப இந்த நேரத்துல வேலை முடிஞ்சிடும் இல்லையா அப்படின்னு அவர் சமாளிக்கிறார். ஆனாலும் அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, ரீபோஸ்ட்மார்ட்டத்துக்குலாம் கொஞ்சம் அவசியம் இருக்காதுப்பா, ரீபோஸ்ட்மார்ட்டத்துக்கு அவசியம் இருக்காது. அண்ணனே வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு, இது வந்து தற்கொலை தான், இதை வந்து நீங்க முடிச்சு விட்டுருங்க, நீங்க உடனடியா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எரிச்சிருங்க, இல்லைன்னா புதைச்சிருங்க, வேலையை முடிங்க, இது வந்து இழுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இது உண்மையிலேயே சரியான ஒரு அரசியல் கட்சி தலைவர் இவர் பேச வேண்டிய பேச்சா? அந்த மக்களுக்காக தான் அவர் நிக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இன்னொரு வார்த்தை சொல்றாரு, நம்ம வந்து டெக்னிக்கலா சப்போர்ட் பண்ணலாம், அரசியலா சப்போர்ட் பண்ண முடியாது. சமூக நீதித்துறை அமைச்சர் யார் தெரியுங்களா? நம்ம அண்ணன் வன்னியரசு அவர்கள். சமூக நீதியை காப்பாத்துறதுக்காக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்கள். அவர்கள் சொல்றாங்க, அண்ணன் திருமாவளவன் டெக்னிக்கலா சப்போர்ட் பண்ணலாமா, அரசியலா சப்போர்ட் பண்ண முடியாது. இப்ப டெக்னிக்கல் சப்போர்ட் என்னங்க? திமுக ஆட்சியில எல்லாம் பண்ணுவார்ல அண்ணன், இந்த பாதிக்கப்பட்ட அந்த யாருடைய பிள்ளை இறந்துட்டாங்களோ அந்த பெத்தவங்களை கூட்டுட்டு போயிட்டு அங்க சட்டமன்றத்துல முதல்வரை நேர்ல சந்திச்சு, ஐயா இவங்க தான் பாதிக்கப்பட்டாங்க, இவங்களுக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் போட்டு விடுங்க, ஒரு 20 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா பணம் போட்டு விடுங்க, பணத்தை வாங்கி கொடுத்துரும். இப்ப டெக்னிக்கலா சப்போர்ட் ஆயிருச்சு. அந்த டெக்னிக்கல் சப்போர்ட்டோட முடிஞ்சிடும். அரசியல் சப்போர்ட் என்னங்க? அவர்களுக்கான நீதியை அரசியல் களத்துல நின்று போராடி பெற்றுக் கொடுக்கிறது. அதை நாங்க செய்ய மாட்டோம், அதை நாங்க வந்து ஒருபோதும் செய்ய மாட்டோம். அதை செஞ்சிட்டோம்னா மக்கள் விழிப்படைந்து விடுவார்கள். இந்த மாதிரி தீர்வு வந்துச்சுன்னா மக்களுக்கு பாதிப்பு இருக்காது. பாதிப்பு இல்லைன்னா நம்ம அரசியல் பண்ண முடியாது. இது உண்மையிலே ரொம்ப 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 இழிவா இருக்கு. அண்ணன் சொன்னாரு, நாங்க வந்து பதவிக்காக பல்லிழிப்பவர்கள் கிடையாது, பதவியை நாங்க தூக்கி போட்டுருவோம், பதவி எங்களுக்கு பெரிது கிடையாது அப்படின்னு அண்ணன் பேசினார். ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா? அண்ணன் எந்த கட்சியில கூட்டணிக்கு போறாரோ அந்த கட்சி நிம்மதியா இருக்கலாம். திமுகவுல இருக்கிற வரைக்கும் 5 ஆண்டுகள் திமுகவை தாங்கி பிடிச்சாரு. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நடக்கிற அநீதிகள்ல இருந்து மக்களை போராட விடாம, மக்களை வந்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க விடாம, திமுக அரசுக்கு எதிராக செயல்பட விடாம தடுத்து நிறுத்தினாரு. அண்ணன் ஒரு கேடயமா இருந்து தாங்கி பிடிச்சாரு. அதையே இப்ப தாவேகாவுக்கு செய்து கொண்டிருக்கிறார்.
அண்ணனுக்கு பதவி மட்டும்தான் முக்கியம். பதவிக்காக அந்த இடத்துல நின்னு எதையும் தாங்கி பிடிப்பார், எதை வேணா செய்வார். ஆனா உண்மையிலே காங்கிரஸை கூட நம்பிடலாம்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் நம்பிடலாம். தேர்தல் முடிஞ்ச உடனே நாங்க வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறோம்பா அப்படின்னு நேரம் போயிட்டாங்க. அவர்கள் நம்ம வந்து எதுவும் குறை சொல்லலை. எப்பா நீங்க யாரு கூட போறீங்களா போங்க, நீங்க 2 பேரும் எக்கடாவது கெட்டு போங்க அப்படின்னு. ஆனா அண்ணன் திருமாவளவன் எப்படிப்பட்ட ஒரு டிராமாவை நடத்தினார் தெரியுங்களா? ஆரம்பத்துல ஐயோ நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்கிறோமா கொடுக்கல என்றதை இப்போது சொல்ல முடியாது. மற்றவங்க எல்லாம் உடனே சொல்லிட்டாங்க. 4-5 நாட்கள் இழுக்கடிச்சு அதன் பிறகாக நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம், அமைச்சரவையில பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு. அதன் பிறகாக நாங்க அமைச்சரவையில வந்து அவர்கள் வந்து வேண்டி கேட்டுக்கிட்டதுனால, அவர்கள் கெஞ்சி கூத்தாடினதுனால, எங்க காலில் விழுந்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்டதுனால நாங்க வந்து அமைச்சரவையில பங்கேற்கிறோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமும் நாங்க வந்து திமுக கூட்டணியில தாங்க இருக்கிறோம், நாங்க வந்து அமைச்சரவையில பங்கேற்றாலும் எந்த நிமிடமும் நாங்க வந்து தூக்கி போட்டு வந்துருவோம் அண்ணன் திருமாவளவன் பேசினார். நாங்க தூக்கி போட்டு வந்துருவோம், எங்களுக்கு பதவி முக்கியம் கிடையாது, எந்த நேரத்துல வேணா அமைச்சரவையில் பங்கேற்றா வெளில வர முடியாதா, எப்ப வேணா தூக்கி போட்டு வந்துருவோம் அப்படின்னாரு. அதன் பிறகு இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் வச்சு ஒரு மீட்டிங் நடத்தினாங்க தாவேக்காவில். அங்க எவ்வளவு தரோம், என்ன பேசினாங்கன்னு தெரியல, என்னென்ன பேரம் நடந்ததுன்னு தெரியல. அதன் பிறகு அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடிக்கும், 5 ஆண்டுகள் நாங்க வந்து தாங்கி பிடிப்போம், 5 ஆண்டுகள் நாங்க கொடுத்த வாக்குறுதியை ஒருபோதும் மீற மாட்டோம், தாவேக்காவை தோளில் தூக்கி சுமப்போம், இந்த 5 ஆண்டுகள் தாவேக்கா ஆட்சி நடப்பதற்கு நாங்கள் கேடயமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அண்ணன் பேசுறாரு. அதே போல அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து அங்க வந்து ராஜினாமா செய்யக்கூடிய விடயத்தை நேர்மையா ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த மாதிரி வந்து நடப்பது உண்மையிலே ஏற்புடையது கிடையாது, அது எப்படி தொடர்ச்சியாக ஒரு கட்சியில இருந்து எம்எல்ஏக்கள் வந்து விலகி வருவாங்க, இது வந்து உண்மையிலே வந்து நல்ல போக்கு கிடையாது, நல்ல அரசியல் கிடையாது, நாங்க இதை தாவேக்கா கட்டியும் சொல்லியிருக்கோம் அப்படின்லாம் பேசினாரு. ஆனா இப்ப பேச்சுவார்த்தை நடந்து முடிந்த பிறகு அண்ணன் என்ன சொல்றாருன்னா, இது வந்து அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனைங்க, உட்கட்சி பிரச்சனைங்க, இதுக்கு முன்பு அது உட்கட்சி பிரச்சனை நம்ம கடந்து போக முடியாதுன்னு சொன்னவர் கூப்பிட்டு பேசுனதுக்கு அப்புறம் இது வந்து உட்கட்சி பிரச்சனைங்க, இதுல நாம தலையிட முடியாதுங்க, இதுக்கு நம்மளுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க, இது வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவரு ராஜினாமா செய்யறாருன்னா அவருக்கு எவ்வளவு அழுத்தம் இருக்கும், அவருக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்க வந்து கூட்டு வச்சு பேசணும் அப்படின்னு சொல்றாரு. இது உண்மையிலே நம்மளுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இந்த மாதிரி மாத்தி 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 பேசுறது உண்மையிலே ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆனா இங்கேயாவது திமுகவில் பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாங்க, பிளாஸ்டிக் சேர் கொடுத்து ஒவ்வொரு இடத்துலயும் அண்ணனை ஒதுக்கி வச்சு ஒரு மேடைகள்ல வந்து ஓரமா உட்கார வச்சு திமுக அவமானப்படுத்தியது. தாவேக்கா நேரடியாவே சொல்லிருச்சு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னாரு, நாங்க எப்போனா கூட்டணியை விட்டு வெளியில போயிடுவோம், கூட்டணிக்கு மைய புள்ளி நாங்க தான், கூட்டணியே எங்களால தான் இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவன் பேசிட்டு இருந்தாரு. அதற்கு ஆதவர்ஜன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா, அண்ணன் திருமாவளவன் அவர்களே நீங்க எப்ப வேணா வெளியில போலாம், எப்படி யாரை நம்பியும் நாங்கள் ஆட்சி நடத்தல, யாரை நம்பியும் கட்சி நடத்தல, நாளைக்கே ரீ எலெக்ஷன் வச்சப்ப எல்லாரும் போயிட்டீங்க, ஆட்சியை கவுத்துட்டீங்க, திரும்ப தாவேக்கா ரீ எலெக்ஷன் வருதுன்னா நாளைக்கே நாங்கள் தனித்து நின்றால் கூட எங்கள் தலைவர் முகத்துக்காக அத்தனை தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம், யாரை நம்பியும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 அவமானமா பேசிட்டார். ஆனா அண்ணா அதை பத்திலாம் கவலைப்படுவாரா? சே கூட்டணி தர்மத்தை அண்ணன் ஒருபோதும் விட்டு விலக மாட்டார். இந்த விஜய் பேசுவார்ல, பயமா இருக்கா, இனிமே பயங்கரமா இருக்கும் அப்படின்னு வரல, அதேதான், அதே போலதான் பயமா இருக்கா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எப்படி முட்டு கொடுக்குறாரு, இதுக்கப்புறம் பயங்கரமா இருக்கும். அதாவது ஆரம்பத்துல தாவேகா கட்சியே வந்து பாஜகவோட பி டீம்னு சொன்னோம், சீமானும் தம்பி விஜய் அவர்களும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள்னு சொன்னோம். ஆனா அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கு என்ன சொல்றாரு தெரியுமா, ஏன் அவருக்கு ஆதரவு கொடுக்க கூடாது, ஏன் அவரை விட்டு நாங்க விலகி நிக்கணும், அவர் வந்து எது வேற ஏதாவது பாஜகவா, அவர் ஏதாவது பாஜக கொள்கைகளை ஏற்றிருக்காரா, அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறார் கொள்கை தலைவர் என்று, அம்பேத்கர் தான் முக்கியம் என்று சொல்கிறார், அவர் சமூக நீதிக்காக பேசுகிறார், நாங்கள் போட்டுக்கிற பெரியாரை வைத்திருக்கிறார், அதனால் நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்க கூடாதா, இப்பதான் வச்சிருக்காரா, நாங்க கேட்கறது இப்பதான் வச்சிருக்காரா, அவங்க கட்சி தொடங்கினதுல இருந்தா வச்சிருக்காங்க, அப்புறம் ஏன் RSS பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொன்னீங்க, உங்களுக்கு தேவையில்லைன்னா எது வேணா பேசுவீங்க. இன்னைக்கு சமூக நீதி தலைவர்களை வச்சிருக்காங்க, அதனால எங்களுடைய பாதையும் அவருடைய பாதையும் ஒன்றாக இருக்கிறது, நாங்கள் ஏன் அவருக்கு ஆதரவு கொடுக்க கூடாதுன்னு நீங்களே கேட்குறீங்க, கேள்வியும் நீங்களே கேட்குறீங்க, பதிலும் நீங்களே சொல்றீங்க. நான் வேணா சொல்றேன், நல்லா எழுதி வச்சுக்கோங்க, இந்த 5 ஆண்டுகள்ல ஏன் இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு மேடை போட்டு அண்ணன் திருமாவளவன் அவர் பேசுவார், திமுகவை நாரா கிழிப்பார், திமுகவுக்கு எதிராக மேடையில் நின்றுகிட்டு நீங்கள் தாவேக்காவை தொட வேண்டும் என்றால் இந்த திருமாவளவனை தாண்டிதான் தொட வேண்டும் அப்படின்னு பேசுவார், சத்தியமா பேசுவார். ஏன்னா அவருக்கு எம்பியா இருக்கணும், தான் கூட இருக்கணும், எம்எல்ஏவா இருக்கணும், மக்களை பற்றியோ இந்த மண்ணை பற்றியோ மற்ற எதை பற்றியும் கவலை கிடையாது. எனக்கு ஒரே ஒரு விடயம் தான் சங்கடமா இருக்கு, இந்த அளவுக்கு நவீன காலத்துல
ஊடகங்கள்லாம் ரொம்ப வலிமையா இருக்கக்கூடிய இந்த காலத்துல யூடியூப், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இந்த மாதிரி வந்து சமூக வலைதளங்கள் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய இந்த காலத்துல ஒரு நாளைக்கு பேசிட்டு உடனே மறுநாள் அதை மாத்தி மாத்தி பேசுறது எந்த மாதிரியான நிலைப்பாடுன்னு தெரியல. மக்கள் வந்து தப்பா நினைப்பாங்களே, மக்கள் நம்ம நேத்து ஒண்ணு பேசணும் இன்னைக்கு ஒண்ணு பேசணும் நம்மள அவமானமா நினைப்பாங்களே அப்படின்ற எண்ணம் துளி கூட இல்லைன்றது உண்மையிலே அருவருப்பான விடயமாக இருக்கிறது. அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை கூட இந்த விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.